சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாய் சமையலில் இன்றைக்கி ஒரு நான் ரெசிபி பண்ண போகிறேன். பிரியாணி அரிசியில் ஒரு கீ ரைஸ் பண்ண போகிறேன். அந்த கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுக்கிட்டு இதில் நல்லா பாத்திரம் காயட்டும். ஒரு 2 கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் திராட்சை பழம், இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் போல் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வெங்காயத்தை இப்படி வதக்கினா போதும், ரொம்ப கரியணும்னு இல்லை. எடுத்துக்கோங்க. இதையும் தனியாக வச்சுருவோம். தனியாக வச்சுட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கணும். பிரியாணி இலை 2, பட்டை கொஞ்சம், 4 ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது லவங்கம், அன்னாச்சி பூ, இதில் தண்ணி ஊற்றிடும். பாருங்க, நல்லா பிரியாணி அரிசி நல்லா வாங்கியிருக்கேன். ஆனால் பிரியாணி அரிசி லூஸாக தான் வாங்கியிருக்கேன். நான் பாக்கெட் இது வாங்கலை, லூஸ் வாங்கியிருக்கேன். பழைய அரிசி உடையவே உடையாது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடவும். இது சாதமும் உடையாது. அதை கழுகி வச்சுருக்கேன். பாருங்கள், வெள்ளை விளையர்னு இருந்ததுன்னா அது புது அரிசின்னு அர்த்தம். இது இப்படி மங்கள கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இது பழைய அரிசி. இது நல்ல பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும், உடையாது. இதில் நான் 5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 5 கிளாஸ் அரிசிக்கு
6 கிளாஸ் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். இது நல்லா குழையட்டும், தண்ணி கொதிக்கட்டும். இதுக்கு என்ன செய்யணும், நம்ம பொரிச்சு வச்சோம்ல முந்திரி பருப்பு திராட்சை, அதை அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். அப்படியே போட்டுவிட்டு உப்பு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது சாப்பாடு. போடுற மாதிரி 1 ஸ்பூனு சீனி. நல்லா இது கொதிக்கட்டும். எலுமிச்சம்பழம் எடுத்துக்கேன், அதை பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை லேசாக, ரொம்ப வேண்டாம், கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், நல்லா கொதிச்ச விட்டு தான் போடணும். கொதிச்சிருச்சு. அதில் இந்த இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். அரிசியே போட்டுருங்க, கழுவி வச்சது உடையாது, நல்லா இருக்கும். அப்படியே போட்டுட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா இதாகட்டும். ஒன்று போல் வந்துடும் பாருங்க. இவ்வளோ தண்ணி தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இது சரியாக வரும், இந்த சாப்பாட்டுக்கும் அதுக்கும் ஒன்று போல் சரியாக வரும். இதில் அம்மா அப்படியே மூடி வச்சிடும், கொதிக்கட்டும். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா விட்டுங்க. அவ்வளோதான். இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே, ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எல்லா தண்ணி வற்றிடும், அரிசியே இருக்காது, ஒன்று போல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எடுக்கும்போது இப்படி தண்ணி லேசாக விழுதுல, அதெல்லாம் அவ்வளோதான். இதுதான் பக்குவம். அப்படியே மூடி வச்சுருங்க. இதில் வெயிட்டு ஒன்றும் போட வேண்டாம், நம்ம பக்குவத்தில் தான் இருக்குங்க. வெயிட்டு தோசைக்கல் எல்லாம் இதாக்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டவ் மட்டும் குறைச்சி வச்சுருங்க. நான் இத்தனைக்கு பாருங்கள், கரண்ட் ஸ்டவ்வில் தான் வைக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்ல கலர் இருக்கும், உடஞ்சிடக்கூடாது. பாஸ்மதி ரைஸு உடையவே கூடாது, எல்லாம் உடையாது இந்த அரிசி. நல்லா மேச்சோரெல்லாம் அடியில் விடுங்க, அடிச்சோரெல்லாம் மேலே இழுத்து விடுங்க, சரியாக வரும். அப்படியே கிண்டி விடணும், அவ்வளோதான். அடிமேலும் கிண்டி விட்டோம்னா சரியாக வரும். பாருங்க, இதில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்தோம்ல, அதெல்லாம் நல்லா இப்படி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்டாச்சா, வெங்காயம் வதக்கணும் பாருங்கள்.
ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாதம் பாருங்கள், அப்படியே நல்லா வெந்திருக்கு. நல்லா இப்படி தான் உடையக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறத மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை மறந்துடாதீங்க.